தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்று தவக்காலத்தின் முதல் நாள். விபூதி புதனை நெற்றில் வைத்து மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று நினைவு கூறுகிற நாள். ஏன் கத்தோலிக்க திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த 40 நாளை நமக்கு சிறப்பித்து தருகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில பலமுறை பல பாவங்கள் என்று தெரியாமலேயே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பாவத்தை கண்டு உணர்கின்ற ஒரு நாள் தான் இந்த தவக்காலம். நாம் செய்த தவறுகளை நினைவு கூறுகிற காலம். ஆகவே இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது ஆண்டவராகிய கடவுள் 13 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். ஆக என்னன்னா, நோன்பு என்று சொன்னாலே உணவிலே மாற்றுதல், உடையிலே மாற்றுதல் செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறோமே தவிர உள்ளத்திலே மாற்றுதலை கொண்டு வருகிறதை நாம் செய்ய தவறி விடுகின்றோம். ஆகவே இந்த இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர். ஒருவேளை தம் மனதை உன்னுடைய மாற்றத்தினால் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் அவர் நிச்சயம் மாற்றி தன் ஆசிரை வழங்குவார். ஆக ஆசீர்வாதம் என்பது கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 40 நாளிலே நம்முடைய மனமாற்றம் மிக அவசியம். மனமாற்றம் மிக அவசியம். மனமாற்றம் எதில் அடங்கியிருக்கிறது? ஒரு நாளும் விவிலியத்தை வாசித்து இந்த வாசகங்களை புரிந்து கொள்ளுகிறதிலே தான் அடங்கியிருக்கின்றன. ஆக கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆலயத்திலே அழுது புலம்பணும் 2 விஷயத்துக்காக. 1 நம்முடைய மனமாற்றத்திற்காக, 2 உலக மக்கள் மனமாற்றத்திற்காக. ஆக இந்த நோன்பு நம்ம வாழ்க்கையில நம்மை மாற்ற வேண்டும், உலக மக்கள் மனங்களையும் தீய விதையிலிருந்து விடுபடவும், தீய சக்தியிலிருந்து விடுபடவும், தீய அனுபவத்திலிருந்து விடுபடவும், கெட்ட செயல்களிலிருந்து விடுபடவும், கெட்ட குணங்களிலிருந்து விடுபடவும் மன்றாட வேண்டும். ஜெபிக்கிற ஒரு நாள் தான் இந்த 40 நாட்கள். கண்களை மூடி செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உடைய அருள் பேராற்றல் எங்க அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த முதல் நாள் நோன்பு ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலே பல மாற்றுதலை கொண்டு வருவதாக. உம்மை அறிந்து கொள்ளவும், உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், அதற்கேற்று வாழக்கூடிய குணத்தையும் அறிவையும் ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீரே எங்களோடு இருந்து செயலாற்றும் ஆண்டவரே. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செபித்து என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீரையும் பலத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும் பெற்றுக் கொடுக்கின்றேன். எங்க நல்ல பிதாவே, ஆமேன்.